உலகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவலை 2வது டைம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, எல்லாமே ஐஸுங்க. இதெல்லாம் ஐஸு. சன்ரைஸ் அப்படியே இந்த பக்கம் வர்றப்ப இந்த இடம் எல்லாம் அப்படியே சூப்பராக ஜொலிக்குதுங்க. இவங்களுடைய ஹை ஸ்பீட் ட்ரெயினை ஃபுல்லாக வந்து ஐஸில் வந்து செதுக்கியிருக்காங்க. தாஜ்மஹாலை, இந்தியாவில் இருக்க தாஜ்மஹாலை எந்த அளவுக்கு சைனாவில் ஐஸில் பாருங்க செதுக்கியிருக்காங்க. கடைசி 15 நிமிஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும் गाइस, மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காம பாருங்க. -10 மாதிரி அங்க இருக்கு. என்னமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வெளிய டெம்பரேச்சர் -14. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எப்புலி ஸ்கை ரெசார்ட்ல எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஹோட்டல் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹர்பின்ல ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவல் இங்கே சைனாவிலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சைனாலேயும் கிடையாது, உலகத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி இங்கே ஹர்பினில் நடக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே வந்து இந்த ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடக்க கிடையாது. 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $36 பில்லியன் வந்து இது ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அக்டோபர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அக்டோபர், நவம்பர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிசம்பர்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து கட் பண்ணி, டிசம்பரில் அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு அப்படியே மேலே வச்சு அதில் அப்படியே பில்டிங் மாதிரிலாம் கட்டுவாங்க. நான் 2022 வந்தப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தது, பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. மேக்ஸிமம் 4:15 நம்ம அங்கே வந்து ரீச் ஆகிடுவோம். ஆல்ரெடி நம்ம trip.comல வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 328 RMB. நம்பூர் காசில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபா வருதுங்க ஒரு டிக்கெட்டு. ஸோ அதை நம்ம எப்போ வேணாலும் காலையில் போனோம் அப்படின்னா நைட்டு கூட வந்துக்கலாம், க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கூட அங்கே இருந்துக்கலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இருக்கிற இந்த -10ல் அவ்வளோ நேரம்லாம் அப்படி அங்கே இருக்க முடியாது. அதுதான் இன்னும் வந்து எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் மட்டும்தான் வந்து இந்த ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போயே டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி -17, -18 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா -10 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கடுத்து 0, 1 இப்படி வர்றப்பெல்லாம் ஐஸ் உருக ஆரம்பிச்சிடும். ஸோ உருகிறதுக்கு முன்னாடி அவங்களே பார்த்தீங்கன்னா இடிச்சிருவாங்க. ஹர்பின் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் டைமில் மட்டும்தாங்க. அதுவும் இந்த ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறமேட்டு ஸ்னோ வேர்ல்டு பக்கத்தில் இருக்குது. ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஹோட்டலில் இருந்து மெட்ரோ பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சோங்யாங் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் சர்ச் ஒன்று இருக்குது. ரஷ்யன் இதில் ஸ்டைலில் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் போகிறோம். ஹர்பினில் இன்னொரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்து நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குங்க. சிட்டி சைடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் வர்றப்பே பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் வர்றப்ப எந்த அளவுக்கு வந்து சின்ன வீடுகளாக இருந்தது. மெட்ரோக்குள்ளே பாருங்கள் எவ்வளவு அந்த அந்த குளிர் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குங்க. உள்ளே ஹீட்டாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இதில் காயின் போடுற மாதிரி தான் இருந்தது. சிஞ்சங் ஸ்ட்ரீட்டு RMB டிக்கெட்டு. இங்கேருந்து அங்கே போய் மறுபடியும் மாறணும். லைன் 2ல் போயிட்டு நாம் வந்து மியூசியமாக போய் இறங்குவோம். அங்கே மியூசியம்லேருந்து மறுபடியும் வந்துடும். இன்னொரு லைன் ஏறணும். இந்த மாதிரியான குளிர் பிரதேசத்தில் கூட எவ்வளோ சூப்பராக மெட்ரோலாம் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஹர்பின் வந்தீங்கனாலும் வந்து இந்த டாக்ஸி எடுக்கணும், டிடி எடுக்கணும், அந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுவும் பட தேவையில்லை. எல்லா இடத்துக்கும் சூப்பராக மெட்ரோ போட்டு வச்சுருக்காங்க.
இந்த 2 நாளில் நாம் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் இங்கே பார்க்க போகிறோம். ஹர்பின் மியூசியம்லாம் இருக்குது. சைனாவில் மெட்ரோ லைன் அதிகமாக இருக்க சிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஷாங்காய், பெய்ஜிங்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஷாங்காயில் 850-900 கிலோமீட்டருக்கு இருக்குது. பெய்ஜிங்கில் 800 கிலோமீட்டர் இருக்குது. நாம் வந்திருக்க இந்த வின்டர் டெஸ்டினேஷன் நார்த் மோஸ்ட் சைனாவில் இருக்க இந்த ஹர்பின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93 கிலோமீட்டருக்கு தான் வந்து இந்த மெட்ரோ லைன் இருக்குது. இந்த 93 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹர்பினில் இருக்க எல்லா பிளேசஸையுமே சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா பிளேசஸையுமே வந்து இந்த மெட்ரோ லைன் வந்து கவர் பண்ணிட்டோம். டெஸ்டினேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு நல்ல அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்காதுங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஈஸியாக மெட்ரோ எடுத்துக்கலாம், சீட்டு கிடைக்கும். ஹெலியன்ஜாங் மியூசியமுக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து லைன் 2 எடுக்கணும். லைன் 2 எடுத்தோம்னா டேரெக்டாக நம்ம வந்து ஐஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போய் இறங்கிடலாம். லைன் 2 चलिए बा लाइन 2. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனு. சன் ஐலாண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் தான். இதுக்கு அடுத்தது தான் நம்மளுடைய ஐஸ்னோ வேர்ல்டு. ஆச்சுங்க ஐஸ்னோ வேர்ல்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. ஹர்பின் ஐஸ் அண்ட் ஸ்னோ வேர்ல்டு பார்க். அங்கே லைன் 2 வந்து எக்ஸிட்டு. இதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு ஐஸ்னோ ஃபெஸ்டிவல் இருக்குது. நீங்கள் இறங்கி எவ்வளோ ரொம்ப தூரமாக நடந்து போக தேவையில்லைங்க, பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே. ஐஸ்னோ ஃபெஸ்டிவல் ப்ளஸ் சன் ஐலாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் போலார் பார்க்கு அதுவும் இருக்குது. இங்கே பாருங்க எல்லாமே ஐஸுங்க, இதெல்லாம் ஐஸு. பாருங்க இதெல்லாம் அப்பா ஐஸ் கட்டி எத்த சோடு பாருங்க. ஆம்ஸ்டல் பீர் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, ஐஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இங்கே பாருங்க ஸ்னோ, பெரிய ஸ்னோ பொம்மை. ஹர்பினில் இந்த மாதிரி பெரிய ஸ்னோ பொம்மை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒன்று, அதுக்கப்புறமேட்டு சிட்டி சென்டரில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் உள்ளே போக வேண்டியது தான். உலகத்துலேயே வந்து ரொம்ப பெரிய ஐஸ்னோ ஃபெஸ்டிவலை 2வது டைம் பார்க்க போகிறோம். நாம் எதுக்கு இப்போ வேகமாக வந்தோம்னா, இந்த டைமில் போனோம் அப்படின்னா, போன டைம் 2022 நாம் வந்து வெளிச்சமாக இருக்கப்போ பார்க்கல, நைட் ஷோ தான் பார்த்தோம். இப்போ நாம் கரெக்டாக 4:15 போகிறோம் பார்த்தீங்களா, வெளிச்சமாகவும் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம இருட்டு இருக்கப்பையும் பார்க்கலாம். ஃபுல்லாக ஐஸுங்க. இங்கே பாருங்க, இதுவும் ஐஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருந்தப்ப டைரெக்டாக இங்கேருந்தே உள்ளே அலோவ் பண்ணாங்க. இப்போ கூட்டம் அதிகமாக வர்றதுனால இந்த பக்கம் வந்து நல்லா பில்டிங் கட்டிட்டாங்க, இங்கேருந்தே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வருஷம் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். செக்கிங்க பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க, இப்போ வந்து போலீஸ் செக்கிங் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் வருது. இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குங்க. சைனீஸ் நியூ இயரில் லாஸ்ட் டே அப்படிங்கிற நாளைக்கு மேபி கூட்டம் கம்மியாக இருக்கான்னு தெரில. இல்லைன்னா போக போக வந்து கூட்டம் அதிகமாகும். நைட்டு வந்து நைட் ஷோ இருக்குது. ஆக்சுவலாக பட்டாசு வெடிப்பாங்க, அதுக்கு மேபி கூட்டம் வரலாம். அதான் நம்ம trip.com புக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேன் கோடு வந்து QR கோடு வந்து நமக்கே வந்துடும். அதை வச்சு நம்ம அப்படியே உள்ளே வந்துக்கலாம், எதுவும் பயப்பட தேவையில்லை. trip.comலேயும் வந்து 328 RMB தான், இங்கேயும் வந்து 328 RMB தான். லாஸ்ட் டைம் நாம் வந்திருந்தப்போ 250 RMB இருந்தது. அப்பா செம்மையாக இருக்குங்க பாருங்க. ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 22 வந்ததை விட இப்போ பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம பெருசாக இருக்குது.
பாருங்க எல்லாம் ஐஸுங்க. சைனாவில் இந்த ஐஸ்னோ ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்கு தாங்க ஹர்பினுக்கு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சைனாவில் இருந்து மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருந்து நிறைய மக்கள் வந்து வருடம் வந்துட்டு இருக்காங்க. 2025 மட்டும் கிட்டத்தட்ட $36 பில்லியன் ரெவென்யூ வந்து இந்த ஹர்பின் சிட்டி டூரிசம்ல வந்து ஏர்ன் பண்ணிருக்கு. வெறும் தண்ணியை மட்டும் ஒரு மூலப்பொருளாக வச்சு டெம்பரவரியா ஒரு தீம் பார்க் உருவாக்குறாங்க, ஐஸ்னோ ஃபெஸ்டிவல், ஐஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதன் மூலியமா நிறைய ரெவென்யூ ஈட்டுறாங்க. டிசம்பருடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகிடும். நவம்பர் எண்டில் இருந்தே வந்து இவங்க கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஐஸை. அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தீம் வேர்ல்டுக்கு மட்டும், இந்த ஐஸ்னோ வேர்ல்டுக்கு மட்டும் இவங்க யூஸ் பண்ணிக்கிற ஐஸ் வந்து 4 லட்சம் கியூபிக் மீட்டர்ஸு. அந்த ஐஸ்லேயே இருந்து ஸ்னோவும் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்னோ ஸ்கல்ப்சர், இன்னொரு பக்கம் வந்து ஐஸ் ஸ்கல்ப்சர். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2000 ஐஸ் ஸ்கல்ப்சர் வந்து இந்த ஐஸ்னோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹெய்லியான்சாங் ப்ரொவின்ஸில் ஒரு பெரிய ரிவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சோங்கோ ரிவர் தான். கிட்டத்தட்ட மோஹிலிருந்து, சொல்லப்போனால் ரஷ்யாவிலிருந்து வர ரிவர்னு கூட சொல்லலாம். மோஹிலேருந்து வர ரிவருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அமுர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுலேருந்து வர ஒரு கிளை தான் வந்து இந்த சோங்கோ ரிவர். வின்டர் ஸ்டார்ட் ஆனதும் அந்த ரிவர்லேருந்து ஐஸ் கட்டிலாம் எடுத்து இந்த மாதிரி டெம்பரவரி தீம் பார்க் பண்ணுறாங்க. கரெக்டாக வின்டர் முடிகிற டைமில் பிப்ரவரி எண்டு மார்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு ஸ்கல்ப்சராக வந்து பெரிய பெரிய ஸ்கல்ப்சராக இருக்கிறதெல்லாம் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக வின்டர் முடிகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியாக கரைஞ்சி போயிடுது. வாவ், பியூட்டிஃபுல்லான வியூங்க இங்கிருந்து. அருமையா இருக்குங்க. அப்படியே அந்த சன்ரைஸ் அப்படியே இந்த பக்கம் வர்றப்ப இந்த இடம் எல்லாம் அப்படியே சூப்பரா ஜொலிக்குதுங்க. பாருங்க, இது பாருங்க இவங்களுடைய ஹை ஸ்பீட் ட்ரெயினை ஃபுல்லாக வந்து ஐஸில் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த பக்கம் ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்குங்களா, இந்த பக்கம் பாருங்க நார்மல் ட்ரெயின். நார்மல் ட்ரெயினையும் ஃபுல்லாக ஐஸில் செதுக்கியிருக்காங்க. இந்த நார்மல் ட்ரெயின்னா இப்போ இவங்க யூஸ் பண்ணுறதில்ல, ஓல்டு ட்ரெயின் அட்டது இது. அந்த பெரிய சக்கரம்லாம் இருக்குது பாருங்க, ஓல்டு ட்ரெயின் இது. பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. வெறும் தண்ணியை மட்டும் வச்சு அந்த ஐஸ் கட்டிலாம் எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரிலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். பக்கத்தில் போகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க, கீழே விழுந்துருமான்ட்டு. இன்னும் பாருங்க அந்த சோங்காங் ரிவர்ல இருந்து, சோங்ஜாங் ரிவர்ல இருந்து எல்லாத்தையும் ஐஸ் கட்டி எல்லாம் அறுத்து எடுத்து இப்படி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேருங்க, 3000 பேர் இந்த வேலைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஹர்பின்ல இருக்கவங்க. $36 பில்லியன். போன வருஷம் வந்தது, இந்த வருஷம் அதுக்கு மேல வந்திருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் இங்க பாருங்க ஐஸ்ல சறுக்கிட்டு வர்றது. அதுக்கு லைன் பாருங்க எவ்வளவு கியூ, பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. இதை விட பெரிய ஐஸ் லைட் ஒன்று இருக்குங்க, அதுக்கு கூட்டத்தை காட்டுறேன் பாருங்க. வந்த கூட்டமெல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அந்த ஐஸ் லைட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் எல்லா கூட்டமும் வந்துருக்காட்டுது. அதுதாங்க மேல இருக்கிறது, அதுதான் பயங்கர கூட்டம் இருக்கு. ஸோ நாம் இப்போ போய் ட்ரை பண்ண போறது அதை தான். உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய ஐஸ் லைடிங்னா அதுதாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தின்பண்டங்கள் இருக்குங்க. ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கான இடம் இது. ஸ்வீட் பொட்டேட்டோ, ஹாட் டாக்ஸு எல்லாமே இருக்குது. இதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. அப்பா இங்கே பாருங்க கூட்டத்தை. கூட்டம் இங்கே அதுக்கு மேலே இருக்கு. எல்லா பக்கமும் ஃபாரினர் அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. சரி உள்ளே போப்பா, போய் என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கேருந்து பாருங்க செம்மையாக இருக்கு. ஸ்னோ ஃபெஸ்டிவலில் ரொம்ப ஒரு ஃபேமஸானது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு தான். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கூட்டம் இதுக்கு தாங்க அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வரவங்களாம் கூட்டத்தை பார்த்துட்டே வந்து போயிடுறாங்க, ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ட்டு. முன்னாடி நம்ம ஜஞ்சாஜி போயிருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் க்யூ நிறைய போயிட்டுருக்கோம். அது நம்ம அக்டோபர் ஹாலிடேஸில் போனோம். இப்போ சைனீஸ் நியூ இயர்லையும் இப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து ஹர்பின்ல இது எவ்வளோ கூட்டம் பாருங்க. அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ ஒரு கேட் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ மேலே ஏறணுங்க. மேலே ஏறி அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். 4:45 வந்தோம். இப்போ மணி ஆல்ரெடி 5:30 ஆகிடுச்சு. 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அப்பா சீக்கிரம் போகணுங்க. இங்கே அதுக்கு மேலே கூட்டம் நிற்கிது. இங்கே பாருங்க கூட்டத்தை. வெளிச்சமாக இருக்கப்போ வந்தோம், இப்போ இருட்டே கட்டிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 தான் ஆகுது. சீட்டில் விட்டுட்டாங்க. அப்பா சரியான வெயிட்டாக இருக்குங்க. எல்லாரும் வந்து ஒவ்வொரு இதை எடுத்துக்கணும். நீஹா நீஹா நாம நடுவில் நிற்கிதுங்க. நடுவில் நின்றுட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நடுவில் நின்னோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டரில் போகிற மாதிரி 2ஆவது சைடு வந்து சூப்பராக இருக்கும். போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததே வந்து லேட்டு. உள்ளே வந்ததே 7:30 பக்கமாக தான் வந்தோம். 9:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மளால் இதை வந்து பண்ண முடியல, பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருந்தது. இந்த மாதிரிலாம் நிறைய ஷெல்டர்லாம் போட்டு இல்லை. இந்த டைம்லாம் நல்லா ஷெல்டர்லாம் போட்டு நல்லா வார்மாக வச்சுட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பாருங்க, ஒவ்வொரு செக்யூரிட்டி இருக்காங்க. உள்ள விடுறதுக்கும் செக்யூரிட்டி இருக்காங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு லைன்லயும் பாருங்க ஒவ்வொரு செக்யூரிட்டி. அதுல உங்களுக்கு சைரன் மாதிரி சவுண்டு கேக்குது பாத்தீங்களா? அந்த சைரன் சவுண்டு ஒருத்தங்களை விட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க போய் அந்த லாஸ்ட்ல எண்ட்ல நிக்கிற வரைக்குமே வந்து அந்த சைரன் சவுண்டு வந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அவங்க அந்த பக்கம் எந்திரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இங்க இன்னொரு ஆளை விடுறாங்க. ஸோ அதனாலதான் லேட் ஆகுதாட்டது. அடுத்தது நாம தாங்க 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணது ஜஸ்ட் இந்த ஒரு 2 நிமிஷத்துக்காக தாங்க. 2 நிமிஷம் கூட இருக்காது, 1 நிமிஷம் தான். இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே போய் விட்டுருவாங்க. ஃபுல்லாக ஐஸுங்க, ஸ்லைட் ஆகிட்டு போயிடுது வருங்க. எல்லா பக்கம் பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் மொத்தமா வந்து 13 இருக்குங்க. 13க்கும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க.
ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது பாருங்க, இது ஹாப்பி நியூ இயர். இங்க பாருங்க ஸ்னோமேன். சூப்பரா இருந்ததுங்க. 2 நிமிஷம்னா 2 நிமிஷம் கூட இருக்காதுங்க. செம்ம அருமையா இருந்தது. இதுக்கு அடுத்தது இங்க பாருங்க டான்ஸ் ப்ரோக்ராம். அத்தாடி இங்க பாருங்க. அப்பா -10 மாதிரி அங்க இருக்கு. என்னமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வெளியே டெம்பரேச்சர் -14.全场朋友来点尖叫声！新年快乐！谢谢！新年快乐！谢谢，我是毛宁替身。好了，朋友们，这2位帅哥唱的怎么样？气氛棒不棒？特别棒，今天是个特效的。好，接下来的时间呢，我们要给大家送福利的时间了啊。那么，等会儿别着急啊。好了，我们这一场呢区别于上一场，上一场是找5个啊，这一场是找6个。我们左边、中间和右边啊，老妹儿别着急啊，一会儿给你单独的机会啊。那么今天上舞台的各位，即将有机会获得来自第27届哈尔滨电影大赛给大家准备的雪圈漂移的体验券1张啊！来，左边的朋友想要的双手举起来。OK， 准备啊，来，3、2、1。இங்க பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லைட் போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இங்கே வந்து இதுவும் வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு அட்ராக்ஷன் தான். இந்த ஃபெரி வீலும் நம்ம வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ லைன் நின்றுட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே வந்திருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் போயிருக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஐஸ்னோ ஃபெஸ்டிவல் வந்து உங்களுக்கு 9:30க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபெரி வீல் அசஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளால் இன்னைக்கு வந்து அசஸ் பண்ண முடியாது. குழந்தைங்களெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று வாங்கி அதில் குழந்தைங்கள வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. குழந்தைங்கள பெரியவங்களையும் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. டே வியூவில் பார்க்குறப்ப எல்லாம் பளிச்சுன்னு சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஸ்லைட் முடிச்சுட்டு வந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருட்டிக்குச்சு. எல்லா ஸ்கல்ப்சருமே உள்ள லைட் செட்டப்லாம் போட்டிருப்பாங்களாட்டுது. அவ்வளோ சூப்பராக ஜொலிச்சிட்டு இருக்குங்க. இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு கணக்குங்க பாருங்க. 2,51,153 பேர் வந்துட்டாங்க. ஸோ நாமளும் ஒரு கணக்கை போடுவோம் வந்ததுக்கு. 2,51,154. ஸோ நம்மளோட கணக்கு வந்து 2,51,154வது ஆளாக நம்ம இங்கே வந்திருக்கோம்.
இதில் வந்திருக்க நிறைய பேர் மேபி அழுத்தாம கூட போயிருப்பாங்க. இங்கே பாருங்க, இதுக்குள்ள ஒரு கடைங்க. என்னது உள்ள இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே எதுவும் நம்ம வாங்க போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கடையில் இருந்தோம்னா கொஞ்சம் வார்ம் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம். இதுக்கு அடுத்தது இன்னும் 1 மணி நேரம் நடக்கலாங்க. கொஞ்சம் ஹாட் ஆயாச்சு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து சின்னது குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குங்க. எந்த ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் போனாலும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்கு நிறையா. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி காசுங்க. இந்த இதுக்கெல்லாம் யானை பாருங்க, அந்த ஸ்னோலயே வந்து சூப்பரா செதுக்கி இருக்காங்க. அங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ஜோக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதே மாதிரியே தான் இதுவும் டான்ஸ் ஆடுறதுக்கான ஏரியா வட்டுது. டிஜே பாட்டு அங்கே பாருங்க, மியூசிக்னு போட்டிருக்கு. எல்லாமே ஐஸுங்க. ஸ்டேஜ் முதற்கொண்டு ஐஸுங்க. ஸ்டேஜும் ஐஸு. அப்பா, கண்டிப்பாக நீங்கள் சைனா வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா வின்டரில் விசிட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் வின்டர் பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா டெம்பரேச்சர்லாம் ரொம்ப ரொம்ப டவுனாக போகும். ஸோ வின்டர் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹர்பினை வந்து விசிட் பண்ணுங்கள். ஹர்பினில் வந்து இந்த ஹை ஸ்னோ ஃபெஸ்டிவல் இன்னும் நிறைய இருக்குது. டாய்லெட் இங்கே இருக்குது. இங்கே சாப்பிட்ற இடம். ஆம்புலன்ஸ் உள்ள மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேங்க, 15 ஆம்புலன்ஸ் இருக்குங்க உள்ள. செக்யூரிட்டி, நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காமெடி ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பஃபன்ஸிலாம் வச்சு குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக வந்து பலூன்லாம் கொடுத்து கூட்டம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ஸ்னோங்க. சூப்பராக பிடிச்சி அருமையாக சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்குதுங்க இன்னும் ஃபுல்லாக பனி. ஃபுல்லாக அந்த ஸ்னோ வந்து கொட்டிட்டாங்க, மலை மாதிரி கொட்டி. அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க, கார்விங் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸிட் வெளியே பாருங்க, எல்லாம் ஐஸ் கட்டி வந்து அறுத்தறுத்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வாவ், இங்கே பாருங்க, உள்ள போய் உக்காந்துக்கலாம். ஃபுல்லாக ஐஸுங்க. அந்த ஐஸ் கட்டிலாம் அறுத்தறுத்து போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாருங்க ஸ்னோவாக இருக்குது. ஆக்சுவலாக அறுத்த ஐஸை வந்து அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னோ ஆகிடும். அந்த ஸ்னோவை வச்சு தான் அந்த ஸ்னோ பொம்மை செய்கிறது, அந்த இதெல்லாம். அறுத்த ஐஸ் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே வந்து வச்சு அதை தனியாக வந்து ஒரு பில்டிங் மாதிரி மாற்றிடுவாங்க. இதுதாங்க எண்டு. இந்த சைடு ஐஸ் ஸ்னோ ஃபெஸ்டிவலோட இந்த சைடு எண்டு. அதனால தான் இங்கே கூட்டமே இல்லை, யாருமே இல்லை இந்த சைடில். எல்லாம் வர்றவங்கெல்லாம் ஃபுல்லாக கூட சுற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. குளிருதுன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் தூரம் பார்க்குறாங்க, 2 ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு எல்லா இடத்தையுமே நான் காட்டுறேன். இந்த நைட்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா விளையாடுறது, வண்டியில் ஜீப்பு போயிட்டே இருக்கும், அது பின்னாடி உட்காந்துட்டோம் அப்படின்னா வேகமாக சுற்றுவாங்க. இது பாருங்க, இது ஒரு டிசைனாக நல்லா இருக்கு. அப்படியே தண்ணியெலாம் வந்து அந்த ஸ்னோ வந்து இல்லை தண்ணி அப்படியே ஊற்றியா இல்லை அந்த ஸ்னோ அந்த ஐஸ் கட்டி வந்து நல்லா ஸ்னோ ஆக்கி அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் வச்சாங்களே அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. செம சூப்பராக இருக்குங்க. அந்த ஐஸ் கட்டி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஜா பூ வச்சுருக்காங்க. ரோஜா பூ ஒரிஜினல்லாம் இல்லைங்க, சும்மா அந்த பிளாஸ்டிக் பூ தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒர்க்கர்ஸு, இவங்களுக்கும் சைனீஸ் நியூ இயர் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. சைனீஸ் கவர்மெண்ட்டை பாராட்டணுங்க இந்த ஒரு விஷயத்தில். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெவென்யூ தாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபயர் ஒர்க்ஸு. செம நியூ இயர் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செம்மையா இருக்குங்க. அதுவும் இப்போ மேலே இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி சைனாவில் 2025 கடைசி நாளுங்க. நாளைக்கு தான் இவங்க ஊரில் 2026 முதல் நாள். நாளைக்கு தான் சைனீஸ் ஹாப்பி நியூ இயர். செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க, பட்டாசு அடிச்சுட்டு. இங்கே பட்டாசு வெடிச்சாங்க. ரெஸ்கியூ டீம் பாருங்கள் எத்தனை இருக்குது. தீயணைப்பு 2 பஸ் இருக்குது, ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது. அப்பா, இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் அந்த சைடில் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் விளையாடுறதுக்கு இருக்குங்க.
சைனாவில் இன்னைக்கு லாஸ்ட் டே 2025 லாஸ்ட் டே அப்படிங்கிறனால பட்டாசு வெடிக்கிறாங்க. சைனா முழுவதுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் 2026 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஊரில் வந்து சித்திரை 1 கொண்டாடுவோம்ல, அதே மாதிரிங்க. இந்த நாட்டில் ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மொழி மேண்ட்ரின்னு. அதுதான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இந்த சைனீஸ் மக்கள். அதுதாங்க அவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. டெக்னாலஜி ஆகட்டும், எல்லா விதத்துலேயும் டாப்பில் இருக்காங்க சைனீஸு.刚才我上场了，人啊，这个是学这好，这这个好。哥们儿，有点眼力劲儿，好不好？啊，这还行啊，这个有礼貌的呢。昨天有一个大哥啊，你好，左边我好，过来。我说这个平时叫杀无题，你生日。好的，马快杀无题，你生日丢了。好的，马快杀无题，你在哈尔滨真无题。இது பாருங்க ராக்கெட்டா இல்லை ராக்கெட்டு தாங்க. சம்திங் ஏதோ ஒரு ஏவுகணையா இல்லை ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இது அந்த ராக்கெட்டை தூக்கிட்டு போகிற லாரி, அதோட மாடல்லாம் என்ன அப்படிங்கிறது சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க trip.com வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை trip.comக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. செம்மையா இருக்குங்க லைட்டு இங்கே போட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா 2 வியூவுமே பாருங்கள். காலையில் வியூ, நைட்டு வியூ ரெண்டுமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நைட்டு வியூ தான் லைட்டெல்லாம் உள்ளே போட்டு செம சூப்பராக இருக்குங்க. அப்பா இங்கே பாருங்க.听得懂？你哪里人？你哪里人？你是意大利人。我印度人。印度人。啊，你哪里人？我会说印度爷爷。你中国哪里？我们中国广东的。广东的。我江苏。江苏。对。我们是广东的。哦，广东的啊。你的名字什么？我叫张颖曼。张颖曼。对，我叫张颖。张颖。我叫张雨晨。张颖轩。哦。你呢？你的姐妹。这是我弟。啊。你呢 ？OK。啊？你叫什么？我名字莫哈。莫恒。啊，不是莫恒，莫恒。莫恒，对。不是莫恒。莫恒。啊，谢谢。拜拜。拜拜。குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியணும். அவங்க இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இது ரெண்டு மட்டும் பேசுவாங்க, அவ்வளோதான். உங்கள் ஏஜ் என்ன அது பேசுவாங்க, அவ்வளோதான். குவாந்தோங்லேருந்து வந்திருக்காங்கங்க. குவாஞ்சோ அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, வாவ். செம்மையா இருக்குங்க. இங்கே பாருங்க, மேலே இருந்து ஸ்னோ வந்துட்டு இருக்கு.
பாருங்க குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறத. அங்கே பாருங்க, அதே இடத்துல தாங்க வருஷம் அந்த சாமி சிலை போடுறாங்க. இங்கே பாருங்க, சென்சார் ஆட்டதுங்க. கையை வச்சா சவுண்டு கேக்குது, கிட்டார் மாதிரி. இங்கிட்டு பாருங்க, எல்லா ஃப்ளவர்ஸையும் உள்ள தண்ணிக்குள்ள போட்டு. இது கூட ஒரிஜினல் ஃப்ளவர் போலியாட்டுதுங்க. இதுவும் பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான் உள்ள இருக்கிறதும். இங்க பாருங்க, பசுமாடு. அப்பா, இங்க சூப்பரா இருக்குங்க. எல்லோ, ரெட், ஒயிட். இங்க பாருங்க, புத்த ஸ்டாச்சு ஸ்னோலே ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. தாஜ்மஹால் செட்டப்ல இருக்குங்க. சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா தாஜ்மஹால் தானே. தாஜ்மஹால் தாங்க. இந்த ஐஸ்னோ வேர்ல்டை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தோங்க. இந்த ஐஸ்னோ வேர்ல்டு சென்டரில்
தாஜ்மஹாலை ஐஸ் கட்டியில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள். காலையிலே பார்த்தோம், இப்போ நைட்டு நம்ம பார்க்குறதுக்கு லைட்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இந்த -20ல் ரஷ்யன் காஸ்டியூம், இந்த மாதிரி ஃபேரிடேல் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்கள். தாஜ்மஹால் முன்னாடி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஆரம்பிங்க. காஸ்டியூமும் கொடுத்துருவாங்க, மேக்கப்பும் நமக்கு போட்டுட்ருவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20-25 ஃபோட்டோ பக்கமாக நமக்கு வந்து சாஃப்ட் காப்பியும் கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக பாருங்கள், தாஜ்மஹாலை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க ஐஸ் கட்டியில். மக்கா விழுந்திருந்தனா அவ்வளோத்தான் நேரம். ஐஸ்னோ வேர்ல்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஐஸ்னோ வேர்ல்டுக்குன்ட்டு இல்லை, ஹர்பினுக்கு வரீங்கனாவே மறக்காமல் ஸ்னோ பூட்ஸ் வாங்கி போட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு கீழே நல்லா கிரிப்பாக இருக்கும்ல அந்த இது, அதுதான் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளேஸ்லையும் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்லிப்பரியான ஐஸ் பிளேஸில் நடக்கிறப்பையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வலிக்கிறோம். இங்கே ஐஸ்னோ ஃபெஸ்டிவலில் மட்டும் எனக்கு 4 டைம் வலிக்கிடுச்சிங்க, தப்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, எக்ஸிட் ஏரியா வந்தாச்சு. ஸோ இதுதாங்க இங்கே சைனாவில் ஹர்பின் ஐஸ்னோ ஃபெஸ்டிவல். வருஷம் செம சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கிறது. டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி எண்டு வரைக்கும் நடக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். பேசவே முடியலைங்க, வாய் அப்படியே ஆடுது, அந்த அளவுக்கு சில்னஸாக இருக்குது. அப்பா செமையாக இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சைனா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க.